அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் தசை கொடுப்பனையுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா விதி அப்படிங்கிறது கொடுப்பனைன்னு சொல்கிறோம். அதாவது ஜோதிடத்தில் விதி அப்படிங்கிற கொடுப்பனை ஒரு ஜாதகத்தோட பலனை நிர்ணயிக்கிறது 70%. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும் தெரியும். விதி என்ற கொடுப்பனை என்பது 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகள். இந்த 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகள் தான் விதியை நிர்ணயிக்கிறது. ஒரு பாவத்துடைய ஆரம்ப முனையிலேயே அந்த பாவத்துடைய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா, ஒரு சம்பவத்துடைய ஆரம்பம் என்பது முடிவையும் நிர்ணயிக்கிறது. சம்பவத்துடைய ஆரம்பத்திற்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நிர்ணயிக்கக்கூடியதான் விதி. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமையாக சொல்லுவாங்க. அந்த வகையில் விதி என்ற கொடுப்பனை தான் ரொம்ப முக்கியம். ஆனால் விதி எல்லா விஷயத்துக்கும் முக்கியம்தான். பட் தசா புத்திங்கிறது அந்த சம்பவத்தை எடுத்து நடத்தக்கூடிய காலம். கால நிர்ணயம் என்பது தசா புத்திகளை சார்ந்து தான் இருக்கிறது. அதை நம்ம மதி அப்படின்னு சொல்கிறோம். மதினா சந்திரன். இந்த தசா புத்திகள் சந்திரனை வைத்து நிர்ணயிக்கப்படுறதால மதி என்ற தசா புத்திகளுடைய பங்களிப்பு ஒரு ஜாதகத்தில் 25%. அப்போ விதி தானே முக்கியம்னா விதி தான் முக்கியம். ஆனால் தசா புத்தி தான் அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய விஷயத்தை டிசைட் பண்ணுறது தசா புத்திகள் தான். அப்போ நம்ம ஜாதகத்தில் 12 வீடில் நம்ம போன வீடியோ பார்த்துருப்போம். போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ நம்ம லக்ன கொடுப்பனையை பற்றி டிசைட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நிலையான பாவத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். அப்போ விதி என்ற கொடுப்பனை எந்த 12 பாவத்துக்கு எல்லா பாவத்துக்கும் விதி நல்லா இருக்க வேண்டுமா அப்படின்னா அப்படி இல்லை. நிலையான பாவத்துக்கு நன்றாக இருந்தாலே போதுமானது. நிலையான பாவம் என்பது ஏற்கனவே போன வீடியோ பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். அதில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். 1, 2, 6, 7, 10 + 1 இந்த பாவம் தான் நிலையான பாவம். இந்த 1, 2, 6, 7, 10 + 1ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த 5 பாவம் மட்டும் போதுமானது. ஒரு விஐபி கேட்டகரியில் வராங்க அப்படின்னா இந்த +1ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 65 மார்க் கொடுத்தா இந்த +1க்கு மட்டும் 35 மார்க் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ இதுக்கெல்லாம் விதி முக்கியம். மீதி இருக்கிற பாவம் என்ன? 3வது வீடு, 4வது வீடு, 5வது வீடு, 8, 9, 11, 12 இந்த பாவங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? நிலையற்ற பாவங்கள் சொல்கிறோம். இந்த பாவங்களுக்கு நிலையற்ற பாவங்கள் அப்படின்னு பேர். இந்த நிலையற்ற பாவங்களுக்கு விதி முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் விதியை விட மதி என்ற தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் சென்னை குன்றத்தூரில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறில் 3 நாள் நேரடி பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. வெளியூர் அன்பர்களும் இங்கேயே தங்கி படிக்கலாம். இதற்கான டீட்டெயில்ஸ் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் இந்த பயிற்சி வருவதற்கு முன்னாடி இந்த பயிற்சி யாருன்னா கலந்துக்கலான்னா அப்படி இல்லை, ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் கலந்து கொள்ள முடியும். ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்த உடனே ராசி கட்டம் நவாம்ச கட்டம் போடுற அளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்க தான் கலந்து கொள்ள முடியும். இந்த பயிற்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த புத்தகம் கொடுப்பனையும் தசாபுத்தி என்ற புத்தகத்தை நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு ஒரு 10-15 நாள் இந்த புக்கை படிச்சுட்டு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்கலான்னு எனக்கு கால் பண்ணிங்கன்னா சில வீடியோஸோட பிளேலிஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். எதுவுமே இல்லாமல் நேரடியாக வரவங்களுக்கு இந்த கிளாஸ் புரியாது, அவங்களுக்கு அது தேவையில்லை. அடுத்த பேட்சில் நீங்கள் வரலாம். இது சம்மந்தமான விஷயத்துக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன். ஆன்லைன் கிளாஸும் நடைபெறுகிறது. இது சம்மந்தமான விஷயத்துக்கு என்னுடைய கால் பண்ணுங்கள், என்னுடைய செல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். அதாவது இந்த பாவங்களுக்கு தசாபுத்தி ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு விதி பிரகாரம் ஒருத்தருக்கு கல்வி ஸ்தானமான 4வது பாவம் கெட்டு போயிருந்தா அவருக்கு கல்வி வராதுன்னு அவசரப்பட்டு நம்ம சொல்லக்கூடாது. அதாவது இந்த 4வது பாவம் கெட்டு போகும்போது அவருக்கு கல்வி வராது, படிப்பு இல்லை அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா படிக்கிற காலகட்டம் இருக்குது பாருங்கள்,
இந்த படிக்கிற காலகட்டம் அடிப்படை கல்வி என்பது கிட்டத்தட்ட ஒரு 7 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும். பாலக்கல்வி என்பது 2 வயதுலேருந்து 7 வயசு வரைக்கும். எப்போ அந்த குழந்தை வந்து பேனாவை யூஸ் பண்ணுவதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 4வது பாவமாக ஆகிடுது. பாலக்கல்வி என்பது 2வது வீடு, அடிப்படை கல்வி என்பது 4வது வீடு, உயர்கல்வி என்பது 9வது வீடு, உச்சக்கல்வி என்பது 11வது வீடு. இந்த மாதிரி நம்ம கல்வியை பற்றி 4 பிரிவில் பிரிச்சிருப்போம் நம்ம. அப்போ இந்த படிக்கிற காலத்தில் நல்ல தசாபுத்தி ஓடுனா அவருக்கு படிப்பில் பிரச்சனை வராது. ஆனால் அதே நேரத்தில் விதி என்ற கொடுப்பனை 4வது பாவத்தில் கொடுப்பனை நன்றாக இருந்து படிக்கிற காலத்தில் நடக்கிற தசாபுத்தி சரியில்லைன்னா அவர் படிப்பு வராது. அப்போ பாருங்கள், இந்த நிலையற்ற பாவத்துக்கு தசாபுத்திகளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த தசை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை தசைன்னு சொல்லலாம், தசைன்னு சொல்லலாம், தசான்னு சொல்லலாம், திசை உங்களுக்கு எப்படி சௌகரியமாவது அப்படி சொல்லலாம். தசை என்பது வலிமைன்னு சொல்லுவோம், இதுதான் தசான்னு சொல்றோம். திசை என்பது இலக்கு, இலக்கு திசை என்பது இலக்கு, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை கிரகங்கள் நம்மளை இந்த காலகட்டத்தில் அழைத்து செல்கிறது. அதாவது நீங்கள் போகிற இடத்துக்கு சரியான இலக்கை நோக்கி போனால் தான் சரியான நேரத்தில் போக முடியும். அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் திருச்சிக்கு போனோன்னா தெற்கு திசையை நோக்கி தான் நீங்கள் பயணம் போகணும். நீங்கள் வடக்கு திசையை நோக்கி பயணம் போகும்போது உங்களால் சிறப்பாக முடியாது, திருச்சி அடைய முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டு யூட்டர்ன் போட்டு தான் வர முடியும். அப்போது சில விஷயங்கள் சரியான காலகட்டத்தில் கிடைக்காம போகும்போது அந்த விஷயத்தில் ஒரு விருத்தி அடையாது. உதாரணத்துக்கு திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது 7வது பாவம் தான். ஆனால் 7வது பாவத்துக்கு பாதகமான தசாபுத்தி வரும்போது திருமணம் கொஞ்சம் தள்ளி போகும். அதாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட காலத்தில் அனுபவிக்க வேண்டுமென்றால், சரியான பருவ வயது அனுபவிக்க வேண்டுமென்றால் தசாபுத்திகளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக நிலையற்ற பாவத்திற்கு, ஏன்னா இந்த கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கல்வி இல்லை. நீங்கள் இப்போ 7 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு அடிப்படை கல்வி. அதுக்கப்புறம் உங்களுக்கு 17 வயசுலேருந்து 23, 24 வயசு வரைக்கும் தான் உயர்கல்வி. அப்போ உயர்கல்வி என்பது 9வது வீடு, அடிப்படை கல்வி என்பது 4வது வீடு, உச்சநிலை கல்வி என்பது 11வது வீடு. இது எல்லாம் நிலையான பாவத்திலே வந்துடுது இல்லையா? அப்போது உங்களுக்கு அந்த நிலையற்ற பாவத்தில் வந்துடுது இல்லையா? அப்போ நிலையற்ற பாவத்திற்கு தசாபுத்திகளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்கிறேன், நிலையான பாவத்திற்கும் முக்கியம்தான், அதை விட நிலையற்ற பாவத்துக்கு தசாபுத்திகளுடைய பங்கு முக்கியம். தசாநாதனுடைய கொடுப்பனை ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், தசை உடைய பலத்தை நம்ம கொடுப்பனை அப்படிங்கிற பேரே வைக்கிறோம். நம்ம ஒரு கிரகத்தோட வலிமை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுப்பினை. கொடுப்பனைனா கொடுத்து வைத்ததல், கொடுத்து வைத்த விஷயத்தை எப்போ வேணால் நம்ம வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுன்னா ஒரு 10 நாள் அவர் நமக்கு திருப்பி தராருன்னா ஒரே நேரத்தில் 50 லட்சம் கிடைக்குது இல்லையா? கொடுத்து வச்சு தான் நம்ம வாங்க முடியுது. இதே இந்த 50 லட்சத்தை நம்ம சிறுக நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு மிடில் கிளாஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகும். அப்போது அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு மொத்தமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுப்பனை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். கொடுத்து வைத்தது, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம், பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம், விதி ஏற்கனவே விதிக்கப்பட்டது. அந்த மாதிரி இந்த கொடுப்பனை என்பது நம்ம தசை கொடுப்பனைன்னு சொல்கிறோம். அப்போ தசாநாதனுடைய பலம் என்பது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். இந்த தசாநாதன் பலம் இழந்து விதி நன்றாக இருந்து தசாபுத்தி சரியில்லை என்றால் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் காலதாமதமாக கிடைக்கும். கிடைக்க வேண்டிய விஷயங்கள் காலதாமதமாக கிடைக்கும் போது நமக்கு அது கிடைத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. திருமணம் என்பது ஒரு ஜாதகத்தில் 7வது பாவம் நல்லா இருக்குது, கலத்திரக்காரகன் சுக்கிரன், ஆணாக இருந்தால் சுக்கிரன், பெண்ணாக இருந்தால் செவ்வாய் நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நடக்கிற இந்த 10 வருஷத்தில் நடக்கிற தசாநாதன் பலவீனமாக போயிட்டு தசாநாதன் 6, 8, 12வது பாவத்தை தொடர்பு கொண்டு நிறைய கிரகங்கள் அந்த நேரத்தில் 6, 8, 12க்கு சாதகமான ஒரு 3 புத்தி. உதாரணத்துக்கு ராகு தசைன்னு வச்சுக்கலாம். ராகு தசை ராகு புத்தி தோராயமாக 3 வருஷம், குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, இப்போ ஒரு 10 வருஷம் 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு வரும்போது விதி நன்றாக இருந்தாலும் கூட தசாபுத்திகளுடைய ஆதிக்கத்தில் அந்த சம்பவம் நடைபெறாமல் போய் ஒரு 37, 38 வயசில் தான் அவருக்கு திருமணம் ஆகுது.
அப்போ விதி வலிமையானதுன்னு சொன்னாலும் கூட விதி, அதாவது விதி என்பது என்ன சொல்லுவோம்னா, நம்ம கிளாஸில் வந்து நான் ஒரு காமெடியாக சொல்லுவேன், கொடுப்பனை என்ற விதி என்றது, விதி என்ற கொடுப்பனையை நாம் என்ன சொல்லுவோம்னா சாமின்னு சொல்லுவோம், தசா புத்தியை பூசாரின்னு சொல்லுவோம். அப்போ சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி என்ன பண்ணுறாருன்னா அந்த வரத்தை கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறார். அந்த வரம் கொடுக்க வேண்டிய சாமி தரிசனம் பார்க்க போகிறனப்போ புரிந்து கொள்வதாக சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சக்கூடாது. போகும்போது பூசாரி என்ன பண்ணுறாருன்னா ஸ்க்ரீனை போட்டு மூடிடுறார். நமக்கு 10 மணிக்கு கோயிலுக்கு போகிறோம், 12 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அங்கேயே 1 மணி நேரம் பூஜை பண்ணுறார். நம்ம டென்ஷனாக என்ன பண்ணுறோன்னா அந்த டென்ஷனில் பார்த்துட்டு வரும்போது நம்ம ஒரு படப்பட போகிறது இல்லையா? அதே மாதிரி கொடுப்பனை என்ற விஷயத்தை காலதாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு தசாபுத்திகளுக்கு இருக்கிறது. ஒரு மனிதன் வந்து வாழற காலமே ஒரு 60, 70, 80 வயசு வரைக்கும் வாழறாருன்னு வச்சுங்களேன். ஒரு திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியான காலகட்டம் என்பது 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான் ஒரு இளமையான ஒரு காலகட்டம். 35 வயசுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வேலை பொழு அப்படின்ற அந்த டென்ஷன்லாம் போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு திருமணம் 10 வருடம் தள்ளி போகுதுன்னா இவர் வந்து 200 வருஷம் 300 வருஷம்லாம் வாழ போகிறதில்ல. அப்போ அந்த 10 வருடம் என்பது அந்த மன வாழ்க்கை என்பது 25 வயசுலேருந்து ஒரு 50 வயசு, 25 வருஷத்தில் ஒரு 10 வருஷம் தள்ளி போகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி லைஃப்பை, ஒரு என்ஜாயபிள் லைஃப்பை அவருக்கு வந்து கிடைக்க முடியாமல் போகுது. அந்த வகையில் தசை கொடுப்பனை என்பது ரொம்ப முக்கியமானது. அதாவது நடக்கிற தசாநாதன் ஜாதகத்தில் குறிப்பாக 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அக வாழ்க்கை புற வாழ்க்கை ரெண்டுத்திலையும் கடுமையாக பாதிக்கிறது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 5, 9வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. 5, 9வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது சாதகமாக இருந்தாலும் புறம் சார்ந்த விஷயத்தை முழுசாக கெடுக்குது. அப்போ நடக்கிற தசாநாதன் 8, 12ஐயோ 5, 9ஐயோ தொடர்பு கொள்ளக்கூடாது. ஃபஸ்ட்டு ரூல், ஒரு மினிமம் கேரண்டி. இந்த பாவங்களை தொடர்பு கொண்டாவே சிறப்பாக இருக்கார். அதுக்கப்புறம் அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், இது வந்து எல்லா நபர்களுக்கும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு மிடில் கிளாஸை விட மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன துறையில் இருக்காங்களோ அந்த துறைக்குண்டான பாவத்துக்கு 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கார், சினிமாவில் ஒர்க் பண்ணுறார், சினிமாவில் திரைக்கு முன்னாடி ஹீரோவாக இருக்காருன்னு வச்சுங்களேன். சினிமா இண்டஸ்ட்ரி என்பது 5வது வீடு, 5வது வீட்டுக்கு 8, 12வது வீடு என்பது 4, 12. ஒருத்தர் பில்டராக இருக்கார், அந்த பில்டர் என்பது 4வது பாவம், 4ஆம் பாவத்துக்கு 8, 12வது பாவம் என்பது 3, 11. அப்போ ஒருத்தர் என்ன துறையில் இருக்காரோ அந்த துறைக்கு உண்டான பாவத்துக்கு 8வது வீட்டையோ 12வது வீட்டையோ தசாநாதன் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்போ தசாநாதன் என்ன பண்ணுறாருனா முதல்ல 8, 12 என்பது காமன், எல்லாருக்கும் அவர் எந்த துறையாக இருந்தாலும் சரி 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அவருடைய லைஃப்பில் அகம் புறம் ரெண்டுமே பாதிக்கப்படுகிறது. இது மோசமான அமைப்பு. 2வது வீடு தசாநாதன் 5, 9வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. தசாநாதன் 5, 9வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுனா அந்த தசையில் அவர் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது. 10வது வீட்டுக்கு இது 8, 12வது வீடு. 10வது வீடு தான் ஒருத்தருடைய கர்மான்னு சொல்லக்கூடியது. அந்த கர்மாவுக்கு அவரால் செயல்பட முடியாது. அவர் சிறப்பான அவருடைய செயல்திறன் குறைந்து விடும். அவருடைய தொழில் ஸ்தானம் பலவீனமாயிடும், எந்த தொழில் செஞ்சாலும் சரி. இதுக்கப்புறம் ஒருவர் ஒரு துறையில் சிறப்பாக தனித்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றால் அந்த துறைக்கு உண்டான பாவத்துக்கு 8, 12வது வீட்டை தசாநாதன் தொடர்பு கொள்ளக்கூடாது. அது பில்டர் அப்படின்னா பில்டர் என்பது 4வது வீடு. 4வது வீட்டுக்கு 8, 12வது பாவம் 3, 11 தொடர்பு கொள்ளும்போது அவர் பில்டிங் தொழிலை விட்டு வெளியில் வந்துடுவார். அவர் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கார், உதாரணத்துக்கு ஜோதிட துறையிலே இருக்கார், ஜோதிட துறையும் 5வது வீடு தான். அப்போ இருந்தார்னா 5வது வீடு என்பதுக்கு 5வது வீட்டுக்கு 8, 12வது வீடு என்பது 4, 12. அப்போ தசாநாதன் 4, 12ஐ தொடர்பு கொள்ளக்கூடாது. இதை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் இந்தந்த பாவங்களுக்கு சப்தம பாவங்கள். உதாரணத்துக்கு 8, 12க்கு பதிலாக 2, 8, 5, 9க்கு பதிலாக 5, 11, 2, 8 அல்லது 6, 12 அல்லது 3, 9 இந்த மாதிரி சப்தம பாவங்களாக, இந்த மாதிரி 2, 8 அல்லது 6, 12, 5, 11 அல்லது 5, 11 அல்லது 3, 9. வெறும் 9ங்கிறது மோசம், 3, 9 போது அது 9வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணிடும். அதே மாதிரி
4-12க்கு பதிலாக 4-10 4-10ன்னு போட்டுக்கலாம். 4-10ன்னு தொடர்பு கொள்ளலாம். அல்லது 6-12 இங்கே 3-9 அல்லது 5-11 இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம், அந்த பாவத்துக்கு 7வது பாவம் வரும்போது ஓரளவுக்கு அதனுடைய அந்த தசாநாதனுடைய வீரியம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துகிறது. அப்போது தசை கொடுப்பனை என்பது வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு தசை என்பது உதாரணத்துக்கு சுக்கிர தசையோ அல்லது ராகு தசையோ சனி தசையோ வந்தால் சுக்கிர தசை 20 வருஷம், ராகு தசை 18 வருஷம், சனி தசை 19 வருஷம். அப்போ நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துடும். அப்போ தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் நம்முடைய லக்னத்துக்கு 8-12வது வீட்டையோ, நம்முடைய கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானத்துக்கு 8-12வது வீடான 5-9ஐயோ, நாம் என்ன துறையில் இருக்கின்றோமோ அந்த துறைக்கு உண்டான பாவத்துக்கு 8-12வது வீட்டையோ தொடர்பு கொள்ளக்கூடாது. இது இல்லாமல் அதற்கு சாதகமாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒருத்தர் பில்டராக இருக்கார் அப்படின்னா நடக்கிற தசாநாதன் 6-10 அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது இது 4வது வீட்டுக்கு சாதகமான வீடு, இது 10வது வீட்டுக்கு சாதகமான வீடு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் லக்ன கொடுப்பனை அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாகவே தசை கொடுப்பனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. லக்ன கொடுப்பனை என்பது நம்ம போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்போம். லக்ன கொடுப்பனை என்பது வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கக்கூடியது, வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் லக்ன கொடுப்பனை. தசை கொடுப்பனை என்பது அந்த பர்டிகுலர் நேரத்தில், ஏன்னா ஒருத்தருக்கு எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் கூட சரியான வயதில் அவருக்கு அது கிடைக்காமல் போகும்போது அது கிடைத்தும் அவருக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அந்த வகையில் தசை கொடுப்பனை என்பது ரொம்ப முக்கியம். தசாநாதன் சொல்கிறதா நம்ம திசைன்னு சொல்கிறது இலக்கு சரியான இலக்கை நோக்கி நம்ம பயணம் செய்யும்போது நம்முடைய பயணம் மெதுவாக இருந்தாலும் நம்மால் சேர்ந்து விட முடியும். நாளுக்கு நாள் அந்த தூரம் வந்து குறைந்து கொண்டே செல்லும். நம்முடைய இலக்கு என்பது தவறாக இருக்கும்போது, சரியான இலக்காக இல்லாமல் வேறொரு இலக்கில் வேகமாக பயணம் செய்யும் போது நம்மளால் அந்த இலக்கை அடைய முடியாது. அந்த வகையில் தசை, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா விதியை மதியால் வெல்லலாம் சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தில் விதி என்ற கொடுப்பனை பலவீனமாக இருக்கும்போது நடக்கிற தசாநாதன் வலுவாக இருந்தால் அந்த விதி என்ற விஷயத்தை தற்காலிகமாக நகர்த்தி வைக்க முடியும். அந்த வகையில் இந்த தசை கொடுப்பனை என்பது ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.